ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வுட் ராதர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இதோட தமிழாக்கம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தமிழில் நாம் சகஜமாக பேசுகிறதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கேட்டகரியில் தான் இதுவும் வருது. அதனால் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிக்கணுங்க. இல்லாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்ல போகிற இந்த அவுட்லைனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளை சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி வுட் ராதர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோமோ தவிர இன்னொரு டாபிக் இருக்குது. வுட் ராதர் தேன் அப்படின்னு ஒன்று வரும். அதை நம்ம படிக்க போகிறதில்ல, அதை விட்டுறலாம். சரிங்களா? வுட் ராதர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். இப்போ பொதுவாகவே நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சில ஆக்ஷனை செய்கிறதுக்கு விருப்பப்படுவோம், அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த வுட் ராதர்ங்கிறது ப்ரிஃபரன்ஸ் பேஸில் தான் வரும், சாய்ஸ் பேஸில் தான் வரும். சரிங்களா? எப்படி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்றான், என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வந்து கூப்பிட்றாங்க, டே வாடா அங்கே போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே வர்றதுக்கு நான் இங்கேயே இருப்பேன். நல்லா கவனிக்கணும். அதுக்கு நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், வீட்டில் இருக்கிறத சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி டோனில் சொல்லுவோம்ல, அதை சாப்பிட்றதுக்கு நான் இதையே சாப்பிடுவேன், அதை சாப்பிட்றதுக்கு இதையே சாப்பிடுவேன். நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிடுவதற்கு இதையே சாப்பிடுகிறேன் அப்படின்னு நீங்கள் 2 பொருளை வச்சு ஒன்றை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தேன் போட்டுக்கணும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பொருளை வச்சு பேச போகிறது கிடையாது. நான் இங்கே இருந்துக்கொண்டா நான் அதுக்கு இங்கே தூங்கிடுவேன் இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதற்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்லும் பொழுது, ஓகே அதுக்கு நான் இங்கே இருந்துடுவேன், அதுக்கு நான் இதையே சாப்பிட்டுக்குவேன், அதுக்கு நான் உங்களோடய பேசிகிட்டு இருப்பேன், இப்படி சொல்கிறதுக்கு நாம் இந்த வுட் ராதரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேஸ் வேர்பு கூட யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பேஸ் வேர்பு கூட யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி யார் வரணும்னா ஒரு சப்ஜெக்ட். யார் அதை சூஸ் பண்ணி சொல்கிறாங்களோ, யார் அதை ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு போட்டு, அதற்கடுத்து வுட் ராதர் அப்படிங்கிற வார்த்தை போட்டு, அதற்கடுத்து என்ன செயலை செய்ய விரும்புகிறாங்களோ அந்த செயலோட V1 ஃபார்மெட்டை போடணும். இது 1. இப்படி போட்டிங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் ப்ரெசண்ட்டு இல்லாட்டி ஃப்யூச்சரோட மீனிங்கை மட்டும்தான் கொடுக்கும், பாஸ்ட்டுக்கு வரவே வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஸ்ட்டுக்கு இந்த ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? அடுத்து இது ஒரு மீனிங். ஓகே, அடுத்த மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வேலை அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நீ நாளைக்கு எனக்கு கால் பண்ணினா நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி நம்ம ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம். ஓகே, அதாவது அவங்க வரணும், அவங்க கால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம். அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையில் சொல்கிறோம். புரியுதுங்களா? எஸ். ஓகே, நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அந்த லாட்ரி டிக்கெட்டில் நம்ம ஜெயிச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நமக்கு நடக்கணும், அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், அதை சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சொல்லக்கூடிய சம்பவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் கூட நாம் இந்த வுட் ராதர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு, நல்லா கவனிக்கணுங்க, ஏன்னா இப்போ மாறப்போகுது, போட்டுட்டு எகைன் இன்னொரு சப்ஜெக்டை போட்டுட்டு அதற்கடுத்து V2 நம்ம போட போகிறோம். ஓகே, நல்லா கவனிக்கணும். சப்ஜெக்டு வுட் ராதர் ப்ளஸ் சப்ஜெக்டு, அப்புறம் என்னென்னா அந்த V2 வரப்போகுது. அப்போது இதற்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? சப்ஜெக்ட்டு வுட் ராதருக்கு அடுத்து இங்கே நம்ம V1 வச்சுருக்கோம், ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுத போகிறோம். அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸும் என்னதில் வரணும் அப்படின்னா V2 தான் வரணும். ஆனால் இப்படி V2 வந்தாலும் ப்ரெசண்ட்டு ஓகே இல்லாட்டி ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, விஷயம் நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அர்த்தத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும். பாஸ்ட் டென்ஸ் தான் வருதுங்க, V2 தான் வருது. ஆனால் அர்த்தம் எப்படி வரும் அப்படின்னா ப்ரெசண்ட்டு இல்லாட்டி ஃப்யூச்சரில் அந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ பாஸ்ட்டில் நம்ம அந்த விஷயம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதற்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், அதே
ஃபார்மெட்டு தான். சப்ஜெக்ட்டு would rather சேம் எகைன் அந்த சப்ஜெக்ட்டு. ஆனால் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டை போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ இதுவும் என்ன தான், ஒரு மெயின் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். புரியுதுங்களா? 3 ஃபார்மெட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு எப்பயும் போல் வழக்கமாக would rather கூட V1 போட்டோம்னா முடிஞ்சது, அது சிம்பிள். செகண்ட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அதே would rather கூட ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுத போகிறோம். அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை V2ல் போட்டோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டு இல்லாட்டி ஃப்யூச்சரில் நம்மளோட ப்ரிஃபரன்ஸை சொல்கிறோம். ஓகே, அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதே சப்ஜெக்ட் would rather கூட போட்டு பின்னாடி ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை போட்டு அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸில் had + V3, அதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட், had + V3 போட்டு சொன்னீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் அந்த சம்பவம் நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அவங்க வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். அவங்க வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்படி சொல்கிறதுக்கு நாம் இதை சூஸ் பண்ணணும். அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இது ப்ரெசண்ட்டில் வருது, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, மேபி இமீடியட் ஃப்யூச்சராக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். இப்படி சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த டோன் எடுத்துக்கணும், நம்ம இந்த ஃபார்மெட் வந்துடணும். புரியுதுங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா would ratherோட 3 வேரியேஷன்ஸ். இப்போ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஏன்னா இது கொஞ்சம் பிட் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 ஃபார்மெட்டுமே பார்க்குறதுனால கொஞ்சம் கடகடன்னு என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள்ஸை முடிச்சுட்டு வந்துடலாம், சரிங்களா? பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு சப்ஜெக்ட் வரணும், would rather வரணும், அதற்கடுத்து ஒரு V1 வரணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு ப்ரெசென்ட்டில் இல்லாட்டி ஃப்யூச்சரில் விருப்பப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணுங்க. எப்படி விருப்பப்படுவார்னா இன்னொன்று செய்யாமல் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு விருப்பப்படுறாருன்னு அர்த்தம். அப்படி தான் நீங்கள் யோசிச்சுக்கணும். நம்ம இங்கே ஒரு ஆக்ஷன் மட்டும் பேசுகிறதாக இருந்தாலும் இன்னொரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு பதிலாக அவர் இந்த ஆக்ஷன் செய்யறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்யூச்சராக இருந்துச்சுன்னா இந்த ஆக்ஷன் செய்யறதுக்கு விருப்பப்படுவார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு, பாருங்கள். நான் இன்னைக்கு ராத்திரி வீட்டிலே இருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடாங்க போகலான்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் இன்னைக்கு ராத்திரி வீட்டிலே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வெளியில் போகிறதுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ஷன் செய்கிறதுக்கு பதிலாக இதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரிஃபர் பண்ணுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதை ப்ரிஃபர் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக would rather போட்டு தான் சொல்லணும். ஓகே, பாருங்களேன். நான் இன்று இரவு வீட்டிலே இருக்கிறேன், சப்ஜெக்ட் வரணும் நான். இந்த ஐ போட்டு இந்த டீன்னு போட்டாலே ஐ வுட்னு அர்த்தம். ஓகே, ஐ போட்டு அஃபாஸ்டஃபி போட்டு ஒரு டியை போட்டு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஐ வுட் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், ஐ வுட் அதுக்கப்புறம் இருக்க ராதர். ஓகே, ஐ வுட் ராதர் V1. இங்கே இருக்க வேர்ப் என்ன, வீட்டிலேயே இருக்கிறேன். அப்போது வீட்டிலேயே ஸ்டே பண்ணுற அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் ராதர் ஸ்டே ஹோம் இன்று இரவு, டு நைட். ஓகே, திஸ் நைட்னு சொல்ல வேணாம், டு நைட்டுன்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஐ வுட் ராதர் ஸ்டே ஹோம் டு நைட். ஐ வுட் ராதர் ஸ்டே ஹோம் டு நைட். இன்றைக்கி ராத்திரி நான் வீட்டிலே இருக்கேன்ப்பா, நான் எங்கேயும் வரல. ரைட். நாம் நாளைக்கு நேரமாக புறப்படலாம். எல்லோரும் சொல்கிறாங்க இப்பயே போகலாம், இப்பயே போகலாம், இப்பயே போகலான்ட்டு. அப்போ நம்மளே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டேய் இருட்டாயிருச்சு, நாம் நாளைக்கு நேரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாம் செய்ய போகிற அந்த ஃப்யூச்சர் ஆக்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறோம். ரைட். நாம் நாளைக்கு நேரமாக புறப்படலாம். வி வுட் அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கலாம். ஓகே, வி வுட் ராதர் நாளைக்கு நேரமாக போகலாம். அப்போது போவதற்கு கிளம்புவதற்கு லீவ் அப்படிங்கிற வார்த்தை, நேரமாக அப்படிங்கிறதுக்கு ஏர்லி, நாளைக்கு தானே, அப்போது டுமாரோ. அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், வி வுட் ராதர் லீவ் ஏர்லி டுமாரோ. வி வுட் ராதர் லீவ் ஏர்லி டுமாரோ. நாளைக்கு நாம் நேரமாக போகலாம், இப்போ வேண்டான்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆக்ஷன் இப்போ செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ஷன் செய்யலான்னு அதை ப்ரிஃபர் பண்ணுறோம். அவர் மீன் பிடிக்க போக மாட்டார். அவர் மீன் பிடிக்க போக மாட்டார். நம்ம சொல்கிறோம் அவருக்கு இன்னொரு ஆக்ஷனும் இருக்குது, ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று மீன் பிடிக்க போகலாம், இல்லாட்டி வண்டி ஓட்ட போகலாம். இப்போது நாமளே என்ன சூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, தம்பி எனக்கு தெரிஞ்சு அவர் மீன் பிடிக்க போக மாட்டார். அப்போ அவரோட ப்ரிஃபரன்ஸை நாம் சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அவர் வேற ஒரு ஆக்ஷனை மீன் பிடிக்கிறதுக்கு பதிலாக செய்வாருன்னு அர்த்தம். எழுதிடலாமா? பாருங்கள், he would rather, நல்லா கவனிக்கணுங்க, போக மாட்டாருன்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள். அந்த பேஸ் வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி நாட்டுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, he would rather நாட்டு, அதற்கப்புறம் அந்த பேஸ் வேர்பை போடுங்க, போட்டாச்சு. எதற்காமா? மீன் பிடிப்பதற்காமா, அப்போது ஃபார் ஃபிஷ்ஷிங். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், he would rather not go for fishing.
ஹி வுட் ராதர் நாட் கோ ஃபார் ஃபிஷ்ஷிங். அவர் மீன் பிடிக்க போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா நெகட்டிவில் வரும்போது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஸ் வேர்புக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரைட்? அடுத்து, அவளே அதை அவனுக்கு இப்போது கொடுப்பாள். ஓகே, எழுதலாங்களா? பாருங்க. ஷீ வுட் ராதர், இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு தான் அப்படியே எழுதிடலாம். ஷி வுட் ராதர் அவனுக்கு அதை கொடுப்பாள். சரிங்களா? ஷி வுட் ராதர் கிவ் ஹிம் திஸ் ஹர்செல்ஃப். அவ்வளோதான். அவளே அப்படின்னா ஷீ ஹர்செல்ஃப் வரணும்ல, அதனால் ஹர்செல்ஃபை கடைசியில் போட்டாச்சு. பாருங்கள், ஷி வுட் ராதர் கிவ் ஹிம் திஸ் ஹர்செல்ஃப். ஷி வுட் ராதர் கிவ் ஹிம் திஸ் ஹர்செல்ஃப். ஒரு சிலர் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஷி வுட் ராதர் கிவ் திஸ் டு ஹிம் ஹர்செல்ஃப் அப்படி சொல்லுவீங்க. அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை. இடம் மாறும்போது இடையில ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும். ஓகே, பாருங்கள். ஷி வுட் ராதர் கிவ் ஹிம் திஸ் ஹர்செல்ஃப். ஷி வுட் ராதர் கிவ் திஸ் டு ஹிம் ஹர்செல்ஃப். அவளே கொடுப்பா, நாம் கொடுக்குறத விரும்ப மாட்டா, அவளே கொடுப்பா. அவளே கொடுப்பதை அவள் விரும்புகிறாள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஃபார்மட் 1க்கு இது அர்த்தம். இப்போ ஃபார்மட் 2வையும் 3யும் ஒன்றா பார்த்துடலாம். இப்போ அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வுட் ராதர் கூட V2 வரணும். அதாவது வுட் ராதருக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் V2 வரணும். சரிங்களா? இல்லாட்டி அந்த சென்டென்ஸில் ஹேட் ப்ளஸ் V3 வரணும். V2 வந்தால் தான் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃப்யூச்சர் நீங்கள் சொல்ல முடியும். ஹேட் ப்ளஸ் V3 சொன்னீங்கன்னா பாஸ்டில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம். சரிங்களா? பாருங்களேன். நீங்கள் நாளைக்கு எனக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நாளைக்கு எனக்கு கூப்பிட்றத நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். ஆனால் நன்றாக இருக்கும்னு சொன்னோம்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நன்றாக இருக்கும்னு வச்சுருக்கோம். ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதை தான் நான் விரும்புகிறேன், அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்கள். நீங்கள் நாளைக்கு எனக்கு அழைத்தால் நன்றாக இருக்கும். இந்த நன்றாக இருக்கும் பக்கத்தில் நான் விரும்புகிறேன் போட்டிருக்கேன். அப்போ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட். சரிங்களா? பாருங்கள். ஐ வுட் ராதர். ஓகே, இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே பாருங்கள் ப்ரிஃபர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ப்ரிஃபர் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஐ வுட் ராதர் என்னவாமா, நீங்கள் நாளைக்கு எனக்கு கூப்பிட்டா நன்றாக இருக்கும். இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது இது. நீங்கள் நாளைக்கு எனக்கு கூப்பிடுவீங்க அப்படிங்கிற ஃபுல் மீனிங்கில் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள். இதற்கடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். நீங்கள் எனக்கு கூப்பிடணுமா? அப்போது யூ நல்லா கவனிக்கணுங்க, கால்டு மீ தான் போடணும். ஏன்னா V2 வரணும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்கக்கூடாது. யூ வில் கால்னு போடக்கூடாது, அங்கே டுமாரோ இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், நாளைக்குன்னு இருக்கிறதுனால வுட் ராதர் கூட வரும்பொழுது டுமாரோன்னு வந்தாலும் கூட நீங்கள் இங்கே வில் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? வரவே வராது. நாம் V2 தான் போட்டு எழுதணும். ஏன்னா V2 போட்டு எழுதினீங்கன்னா தான் அது ப்ரெசண்ட்டோ ஃப்யூச்சரோ என்ன கீவேர்டு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அர்த்தத்தை அதுவே கொடுத்துக்கும். டுமாரோனா அது ஃப்யூச்சரை சொல்லும். நவுன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டை அது டினோட் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? யூ கால்டு மீ டுமாரோ. அவ்வளோதான். பாருங்கள். ஐ வுட் ராதர் யூ கால்டு மீ டுமாரோ. ஐ வுட் ராதர் யூ கால்டு மீ டுமாரோ. நீங்கள் எனக்கு நாளைக்கு கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் நாளைக்கு கூப்பிட்றத நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். ரைட்? நீங்கள் நேற்று எனக்கு கூப்பிட்டுருந்தால் நன்றாக இருக்கும். நன்றாக கவனிக்கணும். இங்கே அழைத்தாள் இருக்குது, இங்கே அழைத்திருந்தாள் இருக்குது. அப்போ இதற்கடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சம்பவம். அழைத்திருந்தால் கடந்த காலத்தில் அந்த சம்பவம் நடந்திருந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சரிங்களா? எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வரது அப்படியே தான் வரும். நன்றாக இருக்கும்ங்கிறது நம்ம சொல்கிற ப்ரிஃபரன்ஸ். அப்போ அதே தான் வரும், போட்டுடலாம். ஐ வுட் ராதர். ஐ வுட் ராதர் இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்க, V2 இருக்கா, அதையே நம்ம V3 மாற்றணும். முடிஞ்சு போச்சு. ஹேடு கால்டோட V3யும் கால்டு தான். ஓகே, யூ ஹேட் கால்டு மீ டுமாரோன்னு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு இருக்கிற வார்த்தை என்ன, நேற்று. அப்போ கால்டு மீ எஸ்டர்டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப கிளியராக உங்களுக்கு என்ன மீனிங்கில் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டே வரேன். கரெக்டாக பிடிச்சி மைண்டுக்குள்ளே உட்கார வச்சுருங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சாக அடித்து நம்ம சேரன் வந்து மனப்பாடம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மைண்டுக்குள்ளே உட்கார வச்சுருங்க. ஓகே, மறக்கவே கூடாது. ஏன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க டாபிக் இது. நமக்கு தெரியும் இந்த வுட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு வில்லங்கத்தை தான் நம்ம கொண்டு வரோம் அப்படின்ட்டு. வுட் ராதரும் அப்படி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, ரைட். பாருங்கள். ஐ வுட் ராதர் யூ ஹேட் கால்ட் மீ எஸ்டர்டே. ஐ வுட் ராதர்
யூ ஹேட் கால்டு மீ எஸ்டர்டே. அப்போது இதற்கு அடுத்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வருது, அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வருது. நீ எனக்கு நேற்று கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ நேற்று எனக்கு கூப்பிட்டுருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவன் ரகசியத்தை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறோம், அவன் அந்த சீக்கிரத்தை சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். நாம் எல்லாருமே இப்போ பேசுகிறோம், நமக்குள்ளே பேசுகிறோம், டேய் அவன் அந்த ரகசியத்தை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போது நாம் தானே விரும்புகிறோம், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை தான் போடணும். ஓகே, வி வுட் ராதர் முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் இருக்க கம்ப்ளீட் சென்டென்ஸ், அவன் ரகசியத்தை சொல்லாமல் இருந்தால் எதில் வருது? நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் வருது. ஏன்னா சொல்லாமல் இருந்தால் தான் இருக்குது, இருந்திருந்தால் வரல. சரிங்களா? வி வுட் ராதர் ஹீ, நல்லா கவனிக்கணுங்க, சொல்லாமல், அது பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் நெகட்டிவில் இருக்குது, அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? ஹீ டிட் நாட் ரிவீல் த சீக்ரெட். அவ்வளோதான். பாருங்கள், we would rather he didn't reveal the secret. we would rather he didn't reveal the secret. he didn't reveal the secret அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம், அதனால தான் டிட் நாட்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் அவன் வந்து அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். ஓகே, அப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து பாருங்கள், அதை சொல்லாமல் இருந்திருந்தால், அப்போ இதுவும் நெகட்டிவில் தான் வருது. ரொம்ப சிம்பிள், ஹேட் நாட் போட்டால் வேலை முடிஞ்சுது. போட்டுடலாங்களா? பாருங்களேன், அதே தான். we would rather he hadn't revealed. ஓகே, ஏன்னா இங்கே V3 தான் வரணும். ஓகே, இது V1ல் இருக்குது, டிட்டு கூட வரும்போது பிரிஞ்சிரும். ஆனால் இங்கே ஹேடு கூட வந்தாலே சும்மாவே வரும்பொழுது V3ல் தான் வரும், அப்போ ரிவீல்டு. ஓகே, பாருங்கள், he hadn't revealed the secret. ஓகே, இப்படி அவன் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடந்த காலத்தில் அந்த விஷயம் அப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு ரெக்ரெட் பண்ணுறோம், ஒரு வருத்தப்படுறோம். கரெக்டுங்களா? இந்த சென்டென்ஸை பாருங்கள், அவன் ரகசியத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு மனக்கசப்பு நமக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பத்தை சொல்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்னர் மீனிங், ஆனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அப்போது ஹேடு ப்ளஸ் V3 வந்தால் பாஸ்ட்டுக்கும், V2 வந்தால் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃப்யூச்சருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட விருப்பத்தை சொல்வதற்கு இந்த வுட் ராதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸி தானே? 3 ஃபார்மட்டாக இருந்தாலும் 3 ஃபார்மட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு சென்டென்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், தப்பு வரும், ப்ராக்டிஸ் பண்ணணும், தப்பு வரும். அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். கல்யாணி ஏசி வாங்குவதையே விரும்புவார். ஃபேனு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவள் ஏசி தான் வாங்குறத ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு யாரோ சொல்கிறோம். நகுலன் தேநீர் அருந்தாமல் இருப்பதே விரும்புவான், நெகட்டிவ்ல இருக்கு. சரிங்களா? எழிலன் கபடி விளையாடினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம், நான் விரும்புகிறேன். சரிங்களா? அப்போ என்ன சப்ஜெக்ட் வரணும்? ஐ வுட் ராதர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கணும். மாதவன் கபடி விளையாடி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், யார் ப்ரிஃபர் பண்ணுறா, யார் அதை விரும்புகிறா? அவனுடைய அப்பா. அப்போ இஸ் ஃபாதர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் எப்படி வேணால் நீங்கள் மாற்றலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். கீர்த்திராஜ் எனக்கு பதில்களை காட்டாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். எக்ஸாமில் அவன் ஆன்சரை காட்டினா, அவள் எழுதின ஆன்சர் எல்லாமே தப்பு, நானும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ அவளை காட்டாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்மளோட ப்ரிஃபரன்ஸை, பாஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். பார்த்துக்கோங்க, இங்கே எழுதி வச்சுருக்கேன். ரைட், அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you.